கடந்த 2000 ஆண்டில் அரசு பேருந்தை தீ வைத்து எரித்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட 18 பேரை விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தை அடுத்த எல்லார்பாளையம் அருகே அரசு பேருந்தை தீ வைத்து எரித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விழுப்புரம் கூடுதல் உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் மீது அரசு தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாததால் 18 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி சாந்தி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து 18 பேரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். கடந்த 2000 ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி எம் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நான் உட்பட மொத்தம் குற்றம் சாட்டப்பட்ட 18 பேரும் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். எம் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் குற்றத்தை நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்றது. 14 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். அதில் ஆதாரம் இல்லை என்கிற அடிப்படையில் என் மீது போடப்பட்ட பொய் வழக்கிலிருந்து நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம்.